இத கேளுங்க. நீங்க சோம்பேறி இல்ல. ஆனா ஏதோ ஒரு இன்விசிபிள் ப்ராப்ளம் உங்க லைஃபை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்க டெய்லி ஃபீல் பண்றீங்க, ஆனா ஐடென்டிஃபை பண்ண முடியல. விக்னேஷ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட். அவன் ட்ரீம் சிம்பிள் தான். ஒரு நல்ல ஜாப், ஒரு ஸ்டேபிள் லைஃப், ஃபேமிலி ப்ரவுட் ஆகணும். அதுக்காக அவன் ஃபுல் முயற்சி பண்ண ஆரம்பிச்சான். காலை எழுந்தவுடன் புக் ஓபன், யூடியூப்ல ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், டாப்பர் இன்டர்வியூஸ், மோட்டிவேஷன் ரீல்ஸ். அவனுக்கு தோணும், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு நாள் அவன் ஒரு சிம்பிள் விஷயம் கவனிச்சான். அவன் தினமும் 6 to 7 hours ஸ்டடி டேபிள்ல உட்கார்ந்திருக்கான். ஆனா ரியலா கான்சென்ட்ரேட் பண்ண நேரம் 1 மணி நேரம் கூட இல்ல. மீதமுள்ள நேரம் பிளான் பண்ணுவது, நோட்ஸ் எழுதுவது, வீடியோ பார்ப்பது, ஓவர் திங்கிங். அவன் பிஸியா இருந்தான், ஆனா ப்ரொடக்டிவ் இல்ல. நாள் கடந்து போச்சு, மாதம் கடந்து போச்சு. எக்ஸாம் வந்துச்சு. அவன் அட்டெண்ட் பண்ணா, ஆனா பேப்பர் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. அவன் தோற்றான். அந்த நாள் இரவு அவன் மொபைலையும் புக்ஸையும் விட்டு வச்சுட்டு ஒரே ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்தான். அந்த சைலன்ஸ்ல தான் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அவன் சோம்பேறி இல்ல, ஆனா அவனுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஹேபிட் இருந்துச்சு. பிஸியா இருப்பது போல நடிக்கிறது. அந்த ஹேபிட் தான் அவனோட ஃபியூச்சரை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நாள் முதல் அவன் ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணான். எவ்ளோ நேரம் உட்கார்றேன்னு மேட்டர் இல்ல, எவ்ளோ ஃபோக்கஸோட பண்றேன்னு தான் மேட்டர். அவன் யூடியூபை கட் பண்ணான், அன்னெசரி நோட்ஸை ஸ்டாப் பண்ணான். ஒரு நாள் 3 மணி நேரம் மட்டும் படிச்சான், ஆனா ஃபுல் ஃபோக்கஸ். அடுத்த நாள் 4 மணி நேரம். ஸ்லோவா அவன் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சான். இந்த முறை அவன் பிஸி இல்ல, ப்ரொடக்டிவ். அடுத்த எக்ஸாம் அவன் பேப்பர் பார்த்ததும் இந்த முறை அவன் ஸ்மைல் பண்ணான். ஏன்னா இந்த முறை அவன் உண்மையில ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். ரிசல்ட் வந்தது. அவன் பாஸ் ஆயிட்டான். அந்த நாள் அவனுக்கு ஒரு லெசன் கிளியரா புரிஞ்சிச்சு. ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஆனஸ்ட் ஒர்க் தான் முக்கியம். நீமையும் தினமும் பிஸியா இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. நீங்க உண்மையில ப்ராக்ரஸ் பண்றீங்களா அல்லது பிஸியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றீங்களா? அந்த சைலண்ட் ஹேபிட்டை இப்பவே கண்டுபிடிங்க. இல்லனா அது உங்க லைஃபை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மீனிங்ஃபுல் ஸ்டோரிஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.